உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் சிறகில்லாமல் பறக்கும்படியாய் தேவன் பிரசன்னத்தை இந்த இடத்துல இறக்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல கொண்டு வரும்படியாய் ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு நீ பாடி ஆண்டவரை ஆராதிக்கப்படும். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்க போகிறது. உண்மையாய் உத்தமமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதித்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உண்மையாய் ஆராதிக்கலாமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தங்கமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, நண்பரானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றினி பொன்னான என்னை கண்கள் கண்டதை. பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றினி பொன்னான என்னை கண்கள் கண்டதை. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். உதவாத என்னை நீர் உருவாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. குறைவான என்னை நீ நிறைவாக மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என் தஞ்சம் நீர், என் கோட்டை நீர், என் துருகம் நீர், என் நண்பர் நீர். ஹல்லேலூயா. இந்த மாயமான உலகத்துல பொய்யான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆமென், உண்மையான வாழ்வை எங்களுக்கு கொடுத்தவரே, உண்மையான வாழ்வை எங்களுக்கு மாற்றினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. உதவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. குறைவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்.
கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, நண்பரானிரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினேன், மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினேன், மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். Yes. Amen. அவருடைய பிரசனத்துல இந்த நாளில நம்மளை நிரப்பினபடினால அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாவியானவர் எங்கள் மத்தியில நீர் அசைவாடினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வாரத்திலே உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாக உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட எபேசியர் 5வது அதிகாரம் அல்லேலூயா 8வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் உள்ள வசனங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே 9வது வசனத்தை நாம் சிந்தித்தோம். 10வது வசனத்தை 9, 10 2 வசனங்களை நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலே 11வது வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அங்கே 11வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி நமக்குள் இருக்கிற வெளிச்சம் உதிக்க வேண்டும், எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிமையின் வெளிச்சம் இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு வாரமும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மகிமையின் வெளிச்சம் பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே வேதத்திலே பார்க்கிறோம் 11ஆம் வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ கனி இல்லாத அந்தகாரத்தின் கிரியைகள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அப்ப இன்னொரு பகுதி நீங்க பாத்தீங்கன்னா கனி உள்ள கிரியைகள். அப்போ இந்த வேத வசனத்தின் படி பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையினுடைய கிரியைகள் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய கிரியைகள் என்றால் உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் இந்த பூமியில நடந்து கொள்கிற விதங்கள், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், நீங்கள் அனுதின வாழ்க்கையில எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், எப்படி
ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டிலும் சரி, நீங்கள் அட்டெண்ட் பண்ணுகிற திருச்சபைகளிலும் சரி, உங்களுடைய இளைஞன பந்துக்கள் மத்தியிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய குணங்கள் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய பேச்சுக்கள் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய நடை உடை பாவனைகள் எப்படி காணப்படுகிறது? இவைகள் எல்லாவற்றின் மூலமாக கிறிஸ்து பிரகாசிக்கிறாரா? இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக வெளிச்சம் உதிக்கின்றதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ கனி இல்லாத அந்தகாரத்தினுடைய கிரியைகளை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். அங்கே எவ்வளவு அழகாய் நமக்கு எச்சரிக்கிறது என்றால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை தேவ பிள்ளை கடிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிசாசு ஏதோ கனி இல்லாத ஜீவிதத்தை உங்கள் மேல ஸ்பாட் பண்ணுகிறான். பிசாசானவன் ஏதோ ஒரு தேவையில்லாத காரியங்களை உங்கள் மீது விதைக்கிறார். உங்களுடைய சிந்தைகளில், உங்களுடைய பேச்சுக்களிலே, உங்களுடைய அந்தரங்க ஜீவிதத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் மீது, பெற்றோர் மீது, உங்களுடைய வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் மீது, உங்களுடைய திருச்சபையின் மீது ஏதோ ஒரு அந்தகாரத்தினுடைய கிரியைகளை பிசாசு ஸ்பாட் பண்ணுகிறான். அதற்கு ஒரு தேவ பிள்ளை எங்கே இடத்தை கொடுக்கிறோமோ அங்கே கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. அப்போ வெளியே பார்க்கும் பொழுது நாம ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கலாம். வெளியே பார்க்கும் பொழுது நாம் நன்றாக ஆராதனையிலே அட்டெண்ட் பண்ணுகிற ஒரு பிள்ளையா இருக்கலாம். ஏதோ கனி தருகிறது போல இருக்கலாம். ஆனால் ஏதோ அந்தகாரத்தினுடைய கிரியை உங்க வாழ்க்கையில இருப்பதினாலே அந்த அந்தகாரத்தின் கிரியைகள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியவில்லை. அந்த அந்தகாரத்தினுடைய ஏதோ ஒரு கிரியை உங்களுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பிரகாசிக்க விடாதபடிக்கு அது ஒரு பூஞ்சான் போல, அது ஒரு வைரஸ் போல உங்களை அழித்து கொண்டிருக்கிறது. அப்போ பிசாசு ஏதோ ஒரு ஆபத்தை உங்க குடும்பத்தில் வைத்திருக்கிறார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புறீங்க, ஆனால் முடியவில்லை. அந்த பாவமானது இன்னும் உங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் முடியவில்லை. வேதத்திலே சிம்சோன் நல்ல தேவனால் அபிஷேகம் பெற்ற ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பார்வையிலே அவன் சரியா இருக்கும் பொழுது அவனுக்குள்ளாக தெய்வீக ஆவியானவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவனுக்குள் இருக்கக்கூடிய மகிமை வெளிப்படுகிறது. பெலிஸ்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதிலே அவன் கை தேர்ந்தவனாய் இருக்கிறான். பயங்கரமான காரியங்களை செய்த அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனுக்குள் இருந்த ஒரு அந்தகாரத்தினுடைய கிரியை, அங்கே அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? அவனுக்குள் இருக்கிற ரகசியத்தை வெளியே வரக்கூடாது. அந்த ரகசியம் பெலிஸ்தருக்கு தெரியக்கூடாது. அவனுக்குள் இருந்த தேவனோடு கூட இருக்கக்கூடிய, அவரோடு கூட இருக்கக்கூடிய வல்லமையின் ரகசியம் தெரியக்கூடாது. ஆனால் இந்த சிம்சோனோ தெலிலாளின் மடியிலே அவன் படித்திருக்கும் பொழுது அங்கே தனக்குள் இருக்கிற வல்லமையினுடைய ரகசியத்தை அங்கே வந்த பெலிஸ்தரிடத்தில், தெலிலாளிடத்தில் சொன்ன பொழுது பெலிஸ்தர்கள் வந்து அவனை பிடித்து அவனுடைய தலைமயிரை சிரைத்து அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை சிறுமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த காரியத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? பிசாசு அநேக சில தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில விதைத்து உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்கள் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறீங்க. அங்கே சிம்சோனை பார்க்கும் பொழுது நான் பழையபடி எழும்பி நடப்பேன், எழும்புவேன் என்று சொல்லி அவன் எழும்பினான். ஆனால் அங்கே அவனால் எழும்ப முடியவில்லை. காரணம், அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டார். அவனுக்குள் இருந்த வல்லமை எடுபட்டு போயிற்று. அவனுக்குள் இருந்த வெளிச்சம் எடுபட்டு போய்விட்டது. காரணம், இந்த உலகம் என்ற சிநேகத்தினுடைய அந்தகாரத்தினுடைய கிரியை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருக்கலாம். சில பாவங்களை உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். சில அசுத்தங்களை உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். சில இச்சைகளை உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். சில சண்டையின் ஆவிகளை
ஆவிகளை உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். சில புறங்கூறுதலின் ஆவிகளை உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். நீங்கள் இதெல்லாம் தேவ சமூகத்திலே விட்டு உங்களை பரிசுத்தமாக்கும் பொழுதுதான் இந்த அந்தகாரத்தினுடைய கிரியைகள் உங்களை விட்டு எடுக்கப்படும். இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க விடாதபடிக்கு அது தடுத்து நிறுத்துகிறது. அங்கு வேதம் சொல்லுகிறது அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 12வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நான் ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு, அவர்கள் அந்தரங்க ஜீவிதத்திலே தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு சரியான ஒரு தொடர்பு, ஒரு சரியான ஐக்கியம், ஒரு சரியான அன்பு இல்லாதபடிக்கு அவர்கள் செய்கிற காரியங்களை பெருமையாய் பேசுவதும் அவலட்சணமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேகரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் வெளிப்பிரகாரமாக என்ன செய்கிறார்களோ அதை ரொம்ப மிகவும் மிகைப்படுத்தி பெருமையாக அழகாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறேன்னா, அவங்க கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிற உறவு சரியில்லாமல் அவர்கள் இந்த உலகத்துல எதை செய்தாலும் அவைகள் அவலட்சணமாய் இருக்கிறது என்று வேதம் எச்சரிப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதை கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது அதிலே கனிகள் வெளிப்படுகிறது, அதிலே பரலோகத்தினுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது, பரலோகத்தினுடைய மகிமை வெளிப்படுகிறது. அந்த கிரியைகள் தேவனுக்கு உகந்தவைகளாய் இல்லாமல் இருக்கும் பொழுது கனி இல்லாத அந்தகாரத்தின் கிரியைகள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சீசர்களோ ஊழியம் செய்து வருகிற நாட்களிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் ரோட்டிலே நடந்து, அவர் சாலையில நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்கிறார். அங்கே இந்த மரம் மிகவும் செழிப்பாய் இருக்கிறது. ஓகே, இந்த மரத்திலே சென்று அதன் கனிகளை பறித்து புசித்து என்னுடைய பசியை ஆற்றுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த மரத்தின் அருகே வரும் பொழுது அந்த மரத்திலே ஒரு கனியும் இல்லை. அந்த மரம் செழிப்பாய் இருந்தது உண்மைதான், அந்த மரம் மிகவும் அழகாய் வளர்ந்திருந்தது உண்மைதான். ஆனால் அந்த மரத்திலிருந்து வெளிப்பட்ட கிரியைகள் தேவனுக்கு உகந்தவைகளாக இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையான சகோதர சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவது உண்மைதான். உங்கள் சபைக்குள்ளாக நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் உங்களுடைய கிரியைகள் எப்படி காணப்படுகிறது, உங்களுடைய நடக்கைகள் எப்படி காணப்படுகிறது, அது அந்தகாரத்தின் கிரியைகளாய் இருக்கும் என்றால், நீங்கள் செய்கிற காரியங்களினாலே கனிகள் வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் அந்த காரியங்களை செய்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செய்கிற காரியங்களினாலே தேவன் மகிமைப்படவில்லை என்றால் அந்த காரியத்திலே பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் போன வாரத்தில் நாம் சிந்தித்த வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் பிசினஸ் பண்ணலாம், நீங்கள் நல்ல ஒரு வேலையில நீங்கள் இருக்கலாம், ஒரு அரசாங்க வேலையில இருக்கலாம், நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் பல ஒரு கம்பெனியிலே ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமானது தானா, நீங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதானா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கனி இல்லாத அந்தகார கிரியைகளுக்கு நாம் உடன்படக்கூடாது. அங்கே நாம் பழைய ஏற்பாட்டிலே தாவீதை நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய அனுபவத்திலே அவன் ஒரு நாள் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது ராஜாவோ எருசலேமில் அவன் தங்கி விட்டான். அவனுடைய படை தளபதிகள் எல்லாரும் யுத்தத்திலே இருக்கும் பொழுது இவன் எருசலேமில் இருந்து விட்டான். எருசலேமில் இருந்த இவன் தேவனோடு கூட இராதபடிக்கு, தன்னை பாதுகாக்காதபடிக்கு எருசலேமினுடைய அவனுடைய அரண்மனையினுடைய உப்பரிக்கில உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பத்சேபாளை பார்க்கிறான். அவனுக்குள் அங்கே
அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிசாசு விதைக்கின்ற அந்தகாரத்தினுடைய கிரியைகளுக்கு அவன் உடன்படுகிறான். அந்த பத்சேபாளை தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தினுடைய அழகிலே மயங்கி, அந்த பத்சேபாளினுடைய அழகிலே மயங்கி தன் பரிசுத்தத்தை அவன் இழக்கிறான். அவன் பத்சேபாளை தனக்கு மனைவியாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் என்ன செய்கிறான்? அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உடன்படுகிறான். அவனுடைய மனைவி உரியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே தன் படை தளபதி இடத்திலே அவன் வேலைக்காரர்கள் கடிதத்தை கொடுத்து யோவாப் மூலமாக அவனை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறது நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கனி இல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே அப்படி நாம் உடன்படுவோம் என்றால் உங்களுக்குள்ளாக தெய்வீக வெளிச்சம் உதிக்க முடியாது, உங்களுக்குள்ளாக தெய்வீக வாசனை எழும்ப முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத உலகத்தினுடைய பிசினஸ் காரியங்கள், தேவையில்லாத தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற சித்தத்திற்கு எதிரான ஒரு காரியத்தை ஒருவேளை தேவ பிள்ளைகள் நீங்கள் செய்து கொண்டு என்றால் இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். அவர் உங்களுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சத்தை உதிக்க வைப்பார். தேவ சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கனியற்ற அந்தகாரத்தினுடைய கிரியைகளுக்கு நாங்கள் உடன்படக்கூடாது என்று உம்முடைய வேதம் எங்களை எச்சரிக்கிறது ராஜா. நாங்கள் தேவ சித்தத்தை விட்டு, ஆண்டவர் பரலோகத்தினுடைய திட்டத்தை விட்டு, பரலோகத்தினுடைய மகிழ்ச்சியை விட்டு ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய கிரியைகளை ஆண்டவர் நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்றால், உலகத்தினுடைய கிரியைகளை நாங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்போம் என்றால் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த மகிமையின் வெளிச்சம் உதிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கனி இல்லாத அந்தகாரத்தின் கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் இப்பொழுது உணர்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. அவர்களை மன்னியும் ஆண்டவரே, அவர்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. அந்த பாவத்திலிருந்து கனி இல்லாத அந்த அந்தகாரத்தினுடைய கிரியைகளிலிருந்து அவர்கள் வெளியே வரத்தக்கதாய், தெய்வீக வெளிச்சத்தை பிரகாசிக்கத்தக்கதாய் அவருடைய உள்ளத்தில் நீங்கள் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.